பிரைஸ் லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய வேத வசனம் லூக்கா புத்தகம் 7ஆம் அதிகாரம் வசனம் 14. கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். இந்த சம்பவம் நம் எல்லோருக்கும் தெரியும். மரித்த ஒரு இளைஞன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்குகிறான். அவனை அவனுடைய தாயினிடத்தில் ஒப்புவிக்கிறார்கள். அதற்கு முன்பாக வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவளை பார்த்து, அந்த தாயை பார்த்து, அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. அதாவது பாடையை தூக்கிட்டு நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அவர் தொட்டவுடனே ஒரு ஜர்க்காகி அப்படியே போயிட்டே இருக்கிறவங்க அப்படி நிற்கிறாங்க. பாடையை எடுத்துக்கிட்டு போகிறவங்க இறப்பின் வாசல் வழியாக, அதாவது இறப்பின் நுனியில் வந்துட்டதுக்கப்புறம் இறப்பையும் தாண்டி அந்த கல்லறைக்கு கொண்டு போகிறாங்க. அந்த இடத்துல இவர் தொடுறாரு, அவங்க நின்றுட்டாங்க. போய்கொண்டிருக்கிறவர்கள் நின்றார்கள் என்று வேதம் சொல்கின்றது. அப்படியானால் ஒருவேளை இன்றைக்கு இறந்த சூழ்நிலையில் இருந்தாலும், உங்களுடைய சிச்சுவேஷன் என்னன்னு எனக்கு தெரியாது. இறந்த சூழ்நிலையில் இருந்த அந்த கடைசி தருவாயில் இருந்த அன்று தாவீதின் நிலைமையும் அப்படித்தான் இருந்தது. 30வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியா எல்லோரும் அவனை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள். அந்த கடைசி முனியில ஒருத்தன் எரிஞ்சிருந்தா எல்லாரும் எரிஞ்சிருப்பாங்க. ஆனாலும் தாவீது தன் தேவனில் திடப்படுத்தி கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. அப்படியாக நாம் நம்மை திடப்படுத்தி அவர் மேல் விசுவாசம் வைத்தால், இன்று நம்முடைய உடல் வியாதியாக இருந்தாலும், பலவீனங்களாக இருந்தாலும், போராட்டங்களாக இருந்தாலும், ஒருவேளை சூழ்நிலைகள் இறந்து போயிருந்தாலும், இன்றைக்கும் அவர் அதை தொட்டு குணப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவசிப்போமா? காட் பிளஸ் யூ.